ஹாய் மக்களே, இங்க பாருங்க. செலவட்டி என்ன பண்ற? என்ன பண்றேன்? களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். களை எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஊடால வேலி முள்ளு வச்சிருக்கோம். சரி 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 சரி. இது என்ன கத்திரிக்காவா? ஆமா, கத்திரிக்காய் 2 இடம் அறுவடை பண்ணியாச்சு. இது 3வது. எப்படி என்ன உள்ள காது ஒண்ணு கிடக்கு? இது விதைக்காண்டி போட்டிருக்கியோ? ஆமா, அது விதைக்காண்டி வச்சிருக்கு. பிஞ்சு நல்லா இருக்குல்ல? எத்தனை விதை? இங்க 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 3 காய் போட்டு வச்சிருக்கிய. அப்புறம் வேணாமா, ஒரு செடியை வச்சுட்டா இருக்க முடியும்? ஏய், இது மொத்தம் அங்க ஒரு காய் கிடக்கு. எதுக்காண்டி இத்தனையா? இது வந்து மணத்தக்காளி, மிளகு தக்காளி கீரை. ஆமா, இது மிளகு தக்காளி. அதுக்குள்ள ஏதோ கருவேப்பிலை இருக்குன்னு சொன்ன காணோம். இங்க ஊடக நிறைய பிரிக்கலாம்ல, ஏன் இப்படி போட்டு வச்சு? மிளகு தக்காளி தான் இருக்குன்றக்காண்டி, மிளகு தக்காளி கீரை வேணும்லன்றக்காண்டி தானே வச்சிருக்கு. இல்லைன்னா அன்னைக்கே புடிங்கி இறந்துருப்பேன். தண்ணியை பூரா இதை குடிச்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம கீரை எதுவும் கூடாது, கச போயிட்டோம். காப்பு கட்டிக்காகல. இது கவுசு, இது சுண்டக்கா. பாத்தியில பூ பூத்துருச்சு. மறக்க முடியுமா? நான் வத்தல போட்டு வந்தேன். அந்த இங்க ஊர்ல இருக்கும்போது சுண்டக்காய் செடி தானே நம்ம பின்னாடி பெருசா இருக்கும். ஆமா, செம்மையா இருக்கும். இங்கே ஒண்ணாந்து ஊண்டியாச்சு. என்ன அந்த பூசணி என்ன அப்படி கிடக்கு? பூசணி அது பறிக்காம இதாயிடுச்சு. அது அப்படியே விதைக்கு போட்டாச்சு. எடுத்து வைக்கணும். அதுக்குள்ள முளைச்சிருப்பாரு கருப்புல. சரி சரி, முளைக்கட்டும். மிளகு தக்காளி நீங்க புடிங்க ஓட்டேன், கீரை வச்சு விட்டுலாம் தானே கோசு. இது காப்பு கட்டிக்கிறதுனாலதான் வைக்க முடியல. கசப்பான ஐட்டம்ல அது பூரா இப்ப ஒரு மாதிரி இதாயிருச்சு. தண்டி விதை எப்படி சரியான காயா இருக்கு பாருவேன். இது பூரா நாட்டு இதுனா இல்ல. என்னக்கிற லிப்ஸ்டிக் மரம். லிப்ஸ்டிக்கா? ஆமா, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். பசலக்கீரை. சின்ன பிள்ளைல லிப்ஸ்டிக் கீரை, லிப்ஸ்டிக் இதுதான் சொல்லுவோம். இது அப்படியே மிளகு தக்காளி இருக்கு பாரு, அதே மாதிரி பழுத்துரும். பழம் மாதிரி வந்து இந்த பாருங்க மக்களே, பழம் மாதிரி வந்து பழுத்துரும். அத வந்து உதட்டில் வந்து பூசுறது லிப்ஸ்டிக்கா. நிறைய அலும்பு பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து பந்தல் போட்டிருக்கிய. ஆமா, செம்மையா இருக்கு. எல்லாம் நாங்களும் சேர்ந்து பண்ணதேன். வீடியோல சொல்றதுக்காண்டி உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குற மாதிரி நினைக்கிறோம். நீங்க என்ன பண்ணீங்க? நானும் உதவி செஞ்சேன்ல. மிளகு தக்காளி கீரை விதை இந்த தெரியுதா? இது வந்து மிளகு தக்காளியோட விதை. ஒவ்வொரு ஊர்ல மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து இங்க ரொம்ப பஞ்சம், அதனால தண்ணி வந்து ஊத்த முடியல. என்னைக்காவது ஒரு நாளுக்கு தண்ணி வருது. அதே நிறைய செடி வந்து செத்து போய் கிடக்கு. செம்பருத்தி கொஞ்சம் ஓரளவு நல்லா பராமரிச்சோம்னா சூப்பரா வந்துடும் மக்களே. பாருங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப நாளாச்சு நாங்க வீடியோ போட்டு, இப்பதான் வீடியோவே போடுறோம். கொஞ்சம் பாப்பா பெருசா வளரணுன்றதுக்காண்டி கொஞ்சம் கேப் விட்டுட்டோம். கேப் விட்டதோட என்னோட அம்மா அப்பா பேசவும் அங்கிருந்து இங்க குடிசை கிளப்பி வந்துட்டோம். கிளப்பி வந்து இங்க சின்ன சின்ன செடியெல்லாம் போட்டு நாங்களே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா நம்ம பச்சைக்காயெல்லாம் சாப்பிடலாம், சூப்பரா சாப்பிடலாம். இங்க பச்சை மீனா சாப்பிடுவோம். இங்க வந்து மீன்லாம் அவ்வளவா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட முடியாது. காய்கறிகள் வேணா பச்சையா சாப்பிடலாம். வாங்க எல்லாரும்.